ஒரு மாதத்திற்கு முன் இப்படி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு காதலித்த மனைவியை கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். வீட்டினுள் மனைவியை ரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க வைத்த அந்த கொடூர கணவன் தடுக்க வந்த மாமனாரின் உயிரையும் அதே கத்தியால் காவு வாங்கியிருக்கிறார். வீட்டுக்குள் மகளும் வாயற்படியில் தந்தையும் கொல்லப்பட்ட செய்திதான் அன்று தேனி மாவட்டத்தில் உள்ள பழனிச்செட்டிப்பட்டி கிராமத்தை உலுக்கி போட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 2 சடலங்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது? இரட்டை கொலைகளுக்கான காரணம் என்ன? கணவனே மனைவியை கொன்றது ஏன் என்பதை அறிய போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள எருமாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 55 வயதான மாயனும் அவரது மகள் பவித்ராவும் தான். 25 வயதான பவித்ராவுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் சொரக்காப்பட்டியை சேர்ந்த பூவேந்தர் என்ற வாலிபரை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த தம்பதிக்கு 4 வயதில் ஒரு மகன் இருக்கும் நிலையில் தேனியில் உள்ள பிசிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் வாடகை குடித்தனம் நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக தம்பதிக்குள் சண்டையும் சச்சரவும் உருவாகியுள்ளது. இதனால் கணவனை பிரிந்து பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கியிருக்கிறார் பவித்ரா. மகளுக்கு காவலாக மாயனும் அங்கேயே இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பழனிச்செட்டிப்பட்டிக்கு வந்த பூவேந்தன் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். இதனை தடுக்க வந்த மாமனாரையும் குத்தி கொன்றுவிட்டு அங்கிருந்து நண்பர் முருகேசன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றிருக்கிறார். அப்போது பொதுமக்கள் பூவேந்தனின் நண்பர் முருகேசனை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் அன்று இரவே பூவேந்தனையும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட பூவேந்தனிடம் நடந்த கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் நடந்த கொலைக்கான காரணம் குறித்து தெரிய வந்தது. என்னதான் பூவேந்தனும் பவித்ராவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் நாளடைவில் அவர்கள் உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் பூவேந்தன் கஞ்சா, குடி என போதையோடு திரிந்ததுதான். இதனால் பவித்ரா அதிகமாக இன்ஸ்டாகிராமில் நேரத்தை செலவிட தொடங்கியிருக்கிறார். அதன் மூலம் அவருக்கு அதே பகுதியை சேர்ந்த ஆண் நண்பர்களோடு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த பழக்கம் தகாத உறவாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் பூவேந்தனுக்கு தெரிய வர மனைவியை கண்டித்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கணவனை பிரிந்து வந்த பாட்டி வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் பவித்ரா. அங்கு சென்றும் பவித்ரா தனது கள்ளக்காதலை விடாமல் தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பூவேந்தன் கத்தியோடு மனைவியை தேடி சென்று கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பூவேந்தனையும் அவரது நண்பர் முருகேசனையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.